வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் நாராயணசாமி. தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று இந்திய விமானப்படையின் ரஃபேல் ரக போர் விமானத்தில் சுமார் 25 நிமிடங்களுக்கு பயணம் மேற்கொண்டார். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை முதல் குஜராத் மாநிலத்திற்கு 2 நாள் பயணம் மேற்கொள்கிறார். ஜவுளித்துறையின் பிரச்சனைகளுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு தீர்வு காணும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். மோன்தா புயலால் புதுச்சேரியின் ஏனாம் பகுதியில் ஏற்பட்ட தாக்கங்களை மாநில அரசு செயலர் திரு கிருஷ்ணமோகன் உப்பு இன்று நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். இனி விரிவான செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று ஹரியானா மாநிலம் அம்பாலா விமானப்படை தளத்திலிருந்து ரஃபேல் ரக போர் விமானத்தில் சுமார் 25 நிமிடங்களுக்கு பயணம் மேற்கொண்டார். முன்னதாக இன்று காலை விமானப்படை தளத்திற்கு வந்து சேர்ந்த அவருக்கு சம்பிரதாய முறையில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. விமானப்படை தலைவர் ஏர் சீப் மார்ஷல் திரு அமர்பிரீத் சிங், ஹரியானா மாநில கேபினட் அமைச்சர் திரு அனில் விஜ், அம்பாலா நகர துணை ஆணையர் திரு அஜய் சிங் தோமர் உள்ளிட்டோர் குடியரசுத் தலைவரை வரவேற்றனர். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு முப்படைகளின் தலைவர் என்ற முறையில் கடந்த 2023ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் அசாம் மாநிலம் தேஜ்பூர் விமானப்படை தளத்திலிருந்து சுகோய் 30 ரக போர் விமானத்தில் பயணம் மேற்கொண்டதும் குறிப்பிடத்தக்கது. பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை முதல் குஜராத் மாநிலத்திற்கு 2 நாள் பயணம் மேற்கொள்கிறார். இப்பயணத்தின் போது நாளை கெவாடியா ஏக்தா நகரில் நடைபெறவுள்ள விழாவில் மொத்தம் 1140 கோடி ரூபாய் மதிப்பில் பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை அவர் தொடக்கி வைத்து வேறு பல திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். பிரதமரின் குஜராத் பயணம் குறித்து கூடுதல் விவரங்கள். குஜராத்தில் நாளை பிரதமர் தொடக்கி வைக்கும் திட்டங்களில் ராஜ்பிப்லா பிர்சா முண்டா பழங்குடி பல்கலைக்கழகம், வாமன் விருக்ஷா வாட்டிகா என்னும் குள்ளமர தோட்டம் ஆகியன அடங்கும். நாளைய விழாவின் போது 25 மின்சார பேருந்துகள் மற்றும் இப்பேருந்துகளுக்கான சார்ஜிங் மையத்தையும் பிரதமர் தொடக்கி வைக்கிறார். குஜராத்தில் இந்திய சாம்ராஜ்யங்கள் குறித்த அருங்காட்சியகம் மற்றும் விளையாட்டு வளாகம் அமைக்கும் பணிகளுக்கும், ஒற்றுமை சிலை வளாகத்தில் கிடைநிலை நகரும் தளம் அமைக்கும் பணிகளுக்கும் அவர் அடிக்கல் நாட்டுகிறார். நாளை மறுநாள் சர்தார் பட்டேல் பிறந்த நாளன்று தேசிய ஒற்றுமை தின கொண்டாட்டங்களில் பிரதமர் கலந்து கொள்கிறார். ஒற்றுமை தின உறுதிமொழி ஏற்பிலும் ஒற்றுமை தின அணிவகுப்பிலும் அவர் பங்கேற்கிறார். இவ்வாண்டு ஒற்றுமை தின பேரணியில் புகழ்பெற்ற இந்திய நாய் ரகங்களை கொண்டு எல்லை பாதுகாப்பு படையினரால் பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட மோப்ப நாய் படையின் அணிவகுப்பு முக்கிய அம்சமாக இடம்பெற உள்ளது. ஆரிய சமாஜத்தின் 150ஆம் ஆண்டு மற்றும் மகரிஷி தயானந்த சரஸ்வதியின் 200ஆம் ஆண்டு பிறந்த நாளை ஒட்டி ஆரிய சமாஜத்தால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள ஞான ஜோதி திருவிழாவின் ஒரு பகுதியாக வரும் 31ஆம் தேதி புதுடெல்லியில் நடைபெறவுள்ள சர்வதேச ஆரிய உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி கலந்து கொண்டு உரையாற்ற இருக்கிறார். கல்வி, சமூக சீர்திருத்தம் மற்றும் ஆன்மீக மேம்பாட்டில் ஆரிய சமாஜத்தின் 150 ஆண்டு சேவைகள் என்பது குறித்து கண்காட்சி ஒன்றும் இம்மாநாட்டில் இடம்பெற உள்ளது. மகரிஷி தயானந்த சரஸ்வதியின் சீர்திருத்த லட்சியங்களையும் ஆரிய சமாஜ் அமைப்பின் உலகளாவிய தாக்கங்களையும் பிரதிபலிக்கும் வகையில் இந்தியா மற்றும் உலகெங்கிலும் உள்ள ஆரிய சமாஜ் கிளைகளிலிருந்து பிரதிநிதிகள் பலரும் மாநாட்டில் பங்கேற்க உள்ளனர். பிரதமர் திரு நரேந்திர மோடியால் அறிவிக்கப்பட்டு கடந்த செப்டம்பர் 22ஆம் தேதி முதல் அமலாகி வரும் ஜிஎஸ்டி சேமிப்பு உற்சவம் சமூகத்தின் அனைத்து பிரிவு மக்களுக்கும் பயனளித்து வருகிறது. அடுத்த தலைமுறை ஜிஎஸ்டி சீர்திருத்தங்களால் மத்திய பிரதேசத்தில் பொருளாதாரம் எப்படியெல்லாம் ஊக்கம் பெறுகிறது என்பது குறித்து ஒரு செய்தி தொகுப்பு. புதிய ஜிஎஸ்டி சீர்திருத்தங்களால் மத்திய பிரதேசத்தில் விவசாயிகள், வர்த்தகர்கள் மற்றும் கைவினை கலைஞர்களுக்கு முக்கிய பலன்கள் ஏற்பட்டுள்ளன. பல்வேறு துறைகளில் வரி குறைப்பு அறிவிக்கப்பட்டுள்ளதால் உற்பத்தி பொருட்களின் விலை குறைந்து நுகர்வோரும் லாபம் அதிகரித்து உற்பத்தியாளர்களும் பயன்பெறுகின்றனர். முக்கியமாக மத்திய பிரதேசத்தின் இந்தூர் பகுதியில் உற்பத்தியாகும் பலவிதமான நொறுக்கு தீனிகள் மீதான ஜிஎஸ்டி 12% அடுக்கிலிருந்து 5% மாற்றப்பட்டுள்ளது. இந்தூர் மற்றும் குவாலியர் பகுதிகளில் அதிகமாக உற்பத்தியாகும் காலணிகள் மற்றும் இதர தோல் பொருட்கள் மீதான வரியும் 18லிருந்து 5% குறைக்கப்பட்டுள்ளது. டிராக்டர்கள், பம்ப் செட்டுகள் மற்றும் இதர விவசாய கருவிகள் மீதான வரியும் வெறும் 5% மாறியுள்ளது. இதனால் விவசாயிகள், சிறு வியாபாரிகள் மற்றும் உற்பத்தியாளர்கள் பெருமளவில் ஊக்கம் பெற்றுள்ளனர். புதிய ஜிஎஸ்டி சீர்திருத்தங்களால் மத்திய பிரதேசத்திலும் முக்கிய பொருட்களின் விலை குறைந்து உள்ளூர் உற்பத்தி அதிகரித்து பொருளாதார வளர்ச்சி மேம்படும் என்பதில் ஐயமில்லை.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள். நேயர்கள் ஆகாஷ்வாணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்திப் பிரிவின் சமூக ஊடகங்களான @AIR_News_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம். வங்கக்கடலில் உருவாகி நேற்றிரவு நரசப்பூர் அருகே ஆந்திரா ஏனாம் கரையை கடந்த மோன்தா தீவிர புயல் இன்று அதிகாலை புயலாகவும் பின்னர் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் வலுக்குறைந்து தற்போது ஆந்திர பகுதிகளில் நிலவுகிறது. இது வடக்கு வடமேற்கு திசையில் மேலும் நகர்ந்து அடுத்த 6 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலு குறையக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நவம்பர் 4ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீனவர்கள் இன்றைய தினம் தமிழக கடலோர பகுதிகளுக்கும் நாளை வரை வங்கக்கடல் பகுதிகளுக்கும் நவம்பர் 2ஆம் தேதி வரை அரபிக்கடல் பகுதிகளுக்கும் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இதற்கிடையே ஆந்திரத்தை ஒட்டியுள்ள புதுச்சேரியின் ஏனாம் பகுதியில் புயல் காரணமாக நேற்று இரவு முதல் நிறுத்தி வைக்கப்பட்ட மின் விநியோகம் இன்று காலை முதல் கட்டம் கட்டமான முறையில் மீண்டும் தொடங்கப்பட்டது. ஆயினும் கிரியம்பேட்டா, சாவித்திரி நகர் உள்ளிட்ட இடங்களில் மின் விநியோகம் சீராக சற்று தாமதமாகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கிடையே புதுச்சேரி அரசின் நிதி மற்றும் வருவாய்த்துறை செயலர் திரு கிருஷ்ணமோகன் உப்பு இன்று ஏனாமில் கனகாலாபேட், மேட்டக்கூர், தரியல் திப்பா உள்ளிட்ட இடங்களில் புயலால் ஏற்பட்ட சேதங்களை நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். சாவித்திரி நகர் படகுத்துறை, கிரியம்பேட்டா பொறியியல் கல்லூரி, கோரிங்கா மதகு அணை உள்ளிட்ட இடங்களையும் அவர் நேரில் சென்று பார்வையிட்டார். சட்டமன்ற உறுப்பினர் திரு கொல்லப்பள்ளி ஸ்ரீனிவாஸ் அசோக், உயர்கல்வித்துறை செயலர் திரு அமன் சர்மா, ஏனாம் மண்டல நிர்வாக அதிகாரி திரு அங்கித்குமார் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். தொடர்ந்து ஏனாம் மண்டல நிர்வாக அதிகாரி அலுவலகத்தில் அனைத்து துறை அதிகாரிகளுடன் திரு கிருஷ்ணமோகன் நடத்திய கூட்டத்திலும் மோன்தா புயலின் தாக்கங்கள் குறித்து ஆராயப்பட்டது. புதுச்சேரி அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதி திரு மல்லாடி கிருஷ்ணராவ் இன்று ஏனாமில் நடத்திய செய்தியாளர் கூட்டத்தில் புயல் பாதிப்புகளுக்கு ஈடாக புதுச்சேரி அரசு ஏனாமில் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் தலா 5000 வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். ஜவுளித்துறைக்கு சவாலாக உள்ள வர்த்தக தடைகள் பிரச்சனைக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு தீர்வு காணும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு CP ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். ஜவுளித்துறையின் வரிச்சுமை பிரச்சனைகள் தொடர்பாக அமெரிக்காவுடன் தற்போது நடைபெற்று வரும் பேச்சுவார்த்தைகள் குறித்தும் மத்திய தொழில் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தம்மிடம் எடுத்து கூறியிருப்பதாக இன்று திருப்பூரில் நடைபெற்ற பாராட்டு விழாவில் பேசுகையில் குடியரசு துணைத் தலைவர் கூறினார். கடினமான சூழல்களுக்கு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண்பதில் இந்திய தலைவரான பிரதமர் திரு நரேந்திர மோடியைத்தான் உலகமே எதிர்நோக்குவதாக திரு CP ராதாகிருஷ்ணன் குறிப்பிட்டார். தமது அரசியல் வாழ்க்கையின் ஆரம்ப நாட்களை அவர் நினைவு கூர்ந்து பொது வாழ்வில் வெற்றிக்கு கடின உழைப்பு மற்றும் அர்ப்பணிப்பு அவசியம் என்றும் இதில் அனைவருக்கும் முன்மாதிரியாக திகழ்பவர் பிரதமர் திரு நரேந்திர மோடி என்றும் கூறினார். நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சகம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள 3வது தேசிய விதான் மாநாடு புதுடில்லியில் நாளை நடைபெற உள்ளது. அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் சட்டமன்றங்களுக்கும் பொதுவான NEVA என்னும் தேசிய விதான் செயலியின் முழுமையான அமலாக்கத்தில் இதுவரை எட்டப்பட்டுள்ள முன்னேற்றங்கள் குறித்தும் எஞ்சியுள்ள சட்டமன்றங்களையும் இக்கட்டமைப்பில் கொண்டு வருவது குறித்தும் மாநாட்டில் முக்கியமாக விவாதிக்கப்படும். செயற்கை நுண்ணறிவு மூலம் அனைத்து சட்டமன்ற செயல்பாடுகள் மற்றும் வழக்கமான நடைமுறைகளை வலுப்படுத்துவது குறித்தும் சட்டமன்றத்தின் செயல்பாடுகளில் வெளிப்படைத்தன்மை மற்றும் பொறுப்புணர்வை மேம்படுத்துவது குறித்தும் முக்கிய விவாதங்கள் இடம்பெறும் என்றும் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பைக்கான ICC மகளிர் ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டித் தொடரில் இங்கிலாந்து தென்னாப்பிரிக்க அணிகளுக்கு இடையே இன்று குவஹாத்தியில் நடைபெறும் முதலாவது அரையிறுதிப் போட்டியில் டாஸ் ஜெயித்த இங்கிலாந்து அணியால் முதலில் ஆட பணிக்கப்பட்ட தென்னாப்பிரிக்க அணி சற்று முன் வரை 46.3 ஓவர்களில் 6 விக்கெட் இழப்பிற்கு 275 ரன் எடுத்திருந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று இந்திய விமானப்படையின் ரஃபேல் ரக போர் விமானத்தில் சுமார் 25 நிமிடங்களுக்கு பயணம் மேற்கொண்டார். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை முதல் குஜராத் மாநிலத்திற்கு 2 நாள் பயணம் மேற்கொள்கிறார். ஜவுளித்துறையின் பிரச்சனைகளுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு தீர்வு காணும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு CP ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். மோன்தா புயலால் புதுச்சேரியின் ஏனாம் பகுதியில் ஏற்பட்ட தாக்கங்களை மாநில அரசு செயலர்
திரு கிருஷ்ணமோகன் உப்பு இன்று நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.